sapere oggi வணக்கம். சென்னையை சார்ந்த தன்னாட்ல தொண்டு நிறுவனத்தினால் தமிழகத்தில் அரசு துறையில் பறந்து விரிந்து உள்ள லஞ்ச லாவண்யத்தை குறித்து தமிழக மக்கள் என்ன எண்ணுகிறார்கள், இந்த அவலமான நிலைக்கு என்ன தீர்வு என்பதை குறித்து மக்களின் எண்ண ஓட்டங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக தமிழகம் எங்கிலும் ஒரு கருத்தாய்வு நடத்தப்பட்டது. இந்த கருத்தாய்வின் முடிவினை, இந்த தொகுப்பினை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். லஞ்சம் கொடுக்காமல் எந்த அரசு துறையிலும் தேவையை பெறுவது மிகவும் கடினம் என்ற எண்ணம் மக்களிடம் மிகவும் பரவலாக உள்ளது. பல மக்கள் இதனை வெளிப்படுத்தி உள்ளனர். ஏதாவது ஒரு சமயத்தில் லஞ்சம் கொடுக்காமல் தேவைகளை அரசு துறையில் பெற்றிருந்தால் அது ஒரு விதிவிலக்கு என்பதே பொதுவான கருத்தாக உள்ளது. லஞ்சம் பெறாமல் வேலை செய்யும் அரசு ஊழியர்கள் உள்ளனர் என்பதும் உண்மை. ஆனால் அவர்களது எண்ணிக்கை மிகவும் குறைவு என்றே மக்கள் கருதுகின்றனர். இத்தகைய நிலையில் இடைத்தரகர்களின் ஆதிக்கத்தை குறித்து பார்ப்போம். தமிழகத்தில் அரசு நிர்வாகத்துறைக்கு இணையாக நிர்வாகத்திற்கு வெளியே இடைத்தரகர்களை கொண்டு ஒரு அமைப்பு இயங்கி வருகிறது என்ற எண்ணத்தை கூறிய பலரும் இந்த அமைப்பு அரசுகளுக்கும் லஞ்சம் கொடுப்பதற்கு ஒரு குழாய் போல் செயல்படுகிறது என்று தங்களது கருத்தை பதிவு செய்துள்ளனர். இடைத்தரகர்கள் பலவிதமான அந்தஸ்துடன் மேல்மட்ட அதிகாரிகளுடனும் அரசியல்வாதிகளிடம் தொடர்புள்ளவர்கள். மேலும் நடுமட்ட கீழ்மட்ட ஊழியர்கள் அரசியல்வாதிகளுடன் தொடர்பு உள்ளவர்களாக செயல்படுகின்றனர். பல இடைத்தரகர்கள் ஆளும் கட்சிக்கு ஏற்றாற்போல் தங்களை மாற்றிக்கொண்டு பலவித கட்சிகளுக்கும் உகந்தவர்களாக தங்களை காட்டிக் கொள்வார்கள். அரசு ஊழியர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடைத்தரகர்களுக்கும் நடுவில் நிலவும் லஞ்ச விநியோகப்படும் முறை தற்போது ஒருவித விஞ்ஞான ரீதியில் சிறப்பாக செயல்படுகிறது என்று பலரும் கூறியுள்ளனர். லஞ்சம் பெறும் ஊழியர்களும் அரசியல்வாதிகளும் பல தருணங்களில் தரகர்கள் மூலமே லஞ்சம் பெறும் நிலை இருப்பினும் துணிச்சலுடன் இயங்கும் அரசு ஊழியர்கள் சிலர் நேராக லஞ்சம் வாங்குவதற்கும் தயங்குவதில்லை. இவர்கள் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மந்திரிகளுக்கும் கொடுப்பதற்கே தாங்கள் லஞ்சம் வாங்குகிறோம் என்று கூறுவதை காண்கிறோம். லஞ்சம் கொள்ள உதவும் இடைத்தரகர்கள் தங்களது கமிஷன்களை அரசு ஊழியர்களிடமும் அரசியல்வாதிகளிடமும் பெற்றுக் கொள்கின்றனர். இவர்கள் எல்லாம் மனசாட்சியை அடக வைத்துவிட்டு நாட்டிற்கு எதிராக செயல்படும் ஒரு அருவருப்பான கூட்டம். இத்தகைய நிலையில் ஊழல் கண்காணிப்பு துறையின் செயலை பற்றி மக்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்பதை பார்ப்போம். தமிழக அரசில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயங்கி வந்தாலும் இந்த அமைப்பு தாங்களே தங்களது முயற்சியை கொண்டு லஞ்ச ஊழல் பேர் வழிகளை கண்டுபிடித்து கைது செய்வது மிகவும் குறைவாகவே உள்ளது. எப்போதாவது பதிவுத்துறை, வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் போன்ற துறைகளில் சோதனை நடத்தி தங்களை விளம்பரப்படுத்திக் கொண்டாலும் லஞ்ச ஊழல் பரவலாக உள்ள நிலையில் இத்தகைய சோதனைகள் மிகவும் குறைவே. பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து கண்காணிப்பு துறைக்கு புகார்கள் வந்தால் அவர்களிடம் சில கரன்சி நோட்டுகளை கொடுத்து கரன்சி நோட்டை கொடுக்க கூறி பின்னால் ஒளிந்திருந்து லஞ்சம் பெறும் ஊழியர்களை பிடிக்கும் நிலையை பார்க்கின்றோம். இத்தகைய நிகழ்ச்சிகள் மிகவும் குறைவாக உள்ளதால் லஞ்சம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும்
லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு துறையை குறித்து குறிப்பிடத்தக்க ரீதியில் எந்த விதமான அச்சமும் இல்லை என்பது கண்கூடாக தெரிகிறது. மேலும் லஞ்ச ஊழல் குறித்து புகார் அளிப்பவர்கள் அடையாளம் மறைக்கப்படாமல் உள்ளதால் புகார் கொடுப்பவர்களுக்கும் தாங்கள் பலவிதத்தில் லஞ்ச பேர் வழிகளால் தாக்கப்படுவோமோ என்ற எண்ணமும் பயமும் உள்ளது. இத்தகைய நிலையில் லஞ்சம் வாங்குவதற்கு என்ன தண்டனை என்பதை குறித்து மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை பார்ப்போம். லஞ்சம் வாங்கும் அரசியல்வாதிகள் பிடிபட்டால் அவர்கள் சிறிது காலம் சிறையில் இருந்து ஜாமீன் பெற்று வெளிவந்து விடுகின்றனர். பிறகு அவர்களது வழக்கு நீதித்துறையில் பல வருடங்கள் தொடரும். இறுதி முடிவு ஒரு காணல் நீர் போல்தான் தெரிகிறது. லஞ்சம் வாங்கும் அரசு ஊழியர்கள் பிடிபட்டால் அவர்கள் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள். இடைநீக்கம் செய்யப்பட்ட பின் அவர்கள் கடைசியில் வாங்கிய ஊதியத்தில் 50% ஊதியமும் 90 நாட்களுக்கு மேல் 150 நாட்கள் வரை 75% ஊதியமும் கிடைக்கிறது. லஞ்சம் வாங்கும் ஊழியர்கள் நெடு நாட்களாக லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்களாக இருப்பதால் அவர்களிடம் தாராளமான சொத்து காணப்படுகிறது. ஆகையால் இந்த இடைநீக்கம் குறித்து அவர்கள் அதிகம் அலட்டிக் கொள்வதில்லை. இத்தகைய அரசு ஊழியர்களும் சில வாரங்கள் சிறைவாசம் அனுபவித்துவிட்டு ஜாமீனில் வெளிவந்து விடுகின்றனர். சிலர் நீதிமன்றத்தில் ஊழல் கண்காணிப்பு துறையால் இவர்கள் மீது உள்ள குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி பல லஞ்ச பேர் வழிகள் புகார்களில் இருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் பதவியில் அமர்ந்து பதவி உயர்வு பெறும் அவலமான நிலையையும் காண்கின்றோம். மேலும் நீதிமன்றத்தில் வழக்குகள் பல வருடங்கள் நீடிப்பதால் சில சமயங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர் மரணமடைந்து தண்டிக்கப்படாமல் தப்பித்துக் கொள்கின்றனர். சுருக்கமாக கூறினால் லஞ்ச லாவண்யம் மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரை அரசு நிர்வாகத்தில் பொறையோடி இருந்தாலும் லஞ்ச ஊழலில் பிடிபடுபவர்கள் மிகவும் குறைவே என்பதை ஆணித்தரமாக பல மக்கள் கூறியுள்ளனர். மக்களின் சந்தேகம் என்ன என்பதை பார்ப்போம். சமீப காலங்களில் தற்போதுள்ள அமைச்சர்கள், முன்பு பதவியில் இருந்த அமைச்சர்கள், அதிகாரிகள் வீட்டிலும் அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி கோடிக்கணக்கான ரூபாய் ஊழலை கண்டுபிடித்ததாக அறிவித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இதை மறுத்தாலும் சில அரசியல்வாதிகளின் அதிகாரிகளின் பல வருடங்களுக்கு முன் அவர்களது பொருளாதார நிலையையும் தற்போது அவர்களது பொருளாதார நிலையையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் பெரிதளவில் லஞ்சம் வாங்கியவர்கள் என்றே அநேகமாக மக்கள் நம்புகின்றனர். இந்த நிலையில் வெறுத்து போயுள்ள மக்களின் மனோ ஓட்டத்தை பார்ப்போம். சில உயர் அதிகாரிகளும் மந்திரிகளும் லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிறைய காணும் போது பொதுமக்களுக்கு லஞ்சம் இல்லாத அரசு நிர்வாகம் எட்டாக்கணியாகவும் சாத்தியமில்லாததாகவும் தோன்றுகிறது. அரசு நிர்வாகத்தில் நிலவும் லஞ்ச லாவண்யம் நிலையினால் லஞ்சம் கொடுக்காமல் அரசு நிர்வாகத்தில் எந்த காரியமும் நடைபெறாது என்ற எண்ணமும் பரவலாக உள்ளதால் மக்கள் வெறுத்து போயுள்ளனர் என்பது கண்கூடாக தெரிகிறது. இதனை பலரும் கூறியுள்ளனர். இந்த நிலையில் லஞ்சம் பெறும் அரசியல் ஊழியர்களும் அரசியல்வாதிகளும் மற்றும் வேறு வழியின்றி லஞ்சம் கொடுக்கும் மக்களும் ஒரே தட்டில் பார்க்கப்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது என்பதை மக்களும் வருத்தத்துடன் கூறுகின்றனர். இந்த நிலையில் இந்த அளவில் ஏன் லஞ்சம் உள்ளது என்பதை குறித்து மக்கள் என்ன கூறுகின்றார் என்பதை பார்ப்போம். தமிழகத்தில் இந்த அளவு அரசு ஊழியர்களும் லஞ்ச லாவண்யம் உள்ள நிலைக்கு என்ன காரணம் என்று கேட்டபோது சிலர் கூறிய பதில் அதிர்ச்சி அளிக்கிறது. கடந்த 20-25 ஆண்டுகளாக தமிழகத்தில் பல அரசு ஊழியர்கள் லஞ்சம் கொடுத்தோ அல்லது சிபாரிசின் அடிப்படையிலோ தான் அரசு வேலை பெற்றுள்ளனர். லஞ்சம் கொடுத்து வேலை பெறும் அவர்கள் லஞ்சம் வாங்குவதில் தவறில்லை என்று எண்ணுகிறார்கள் போதும் என்ற கருத்தை மக்களிடமிருந்து கேட்டபோது அரசு நிர்வாகத்தின் எதிர்காலத்தை குறித்து கவலை ஏற்படுவது தவிர்க்க முடியாதது. இந்த நிலையில் லஞ்சமில்லா அரசு நிர்வாகம் எட்டாக்கணியா என்ற கேள்வியை எழுப்பினோம். இதற்கு மக்கள் கூறிய பதில் என்னவென்றால்,
எட்டாக்கடி என்று கருதுவது எந்த விதமான நியாயமும் இல்லை. ஆணித்தரமாக இதை கூறியுள்ளனர். எட்டாக்கடி இல்லை என்ற கருத்தை சிலர் கூறியுள்ளது ஆச்சரியம் அளித்தது. இருப்பினும் லஞ்சம் கொடுப்பவர்கள் உள்ளதால் தான் லஞ்சம் வாங்குபவர்கள் உள்ளனர் என்ற கருத்தும் கூறப்பட்டுள்ளது. இதில் ஓரளவு உண்மை இருக்கலாம். லஞ்ச ஊழலை எதிர்த்து போராடுவதற்கு மக்களுக்கு தீவிரமாக போராடும் உணர்வு வேண்டும். தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சுமார் 500 நபர்கள் எந்த காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் லஞ்சம் கொடுக்கவும் மாட்டோம், லஞ்சம் வாங்கவும் மாட்டோம் என்ற உறுதியுடன் ஒரு குழுவாக தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்கள் அந்த குழுவை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும். லஞ்சம் கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுபவர்களுக்கு இந்த குழு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி முன்னுதாரணமாக திகழும். இத்தகைய லஞ்சத்தை எதிர்த்து போராடும் மாதிரி மனிதர்களால் லஞ்ச எதிர்ப்பு இயக்கம் ஒரு சங்கிலி போல் தொடர்ந்து நீளும் என்பது பலருடைய எண்ணமாக உள்ளது. லஞ்ச எதிர்ப்பு குரலுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒவ்வொருவரும் தங்களை நிலைப்படுத்திக் கொண்டால் பிரமிக்கத்தக்க மாற்றம் ஏற்படும் என்பதில் ஐயமில்லை என்று பலரும் கூறியுள்ளனர். இத்தகைய மாதிரி மனிதர்கள் தான் தமிழகத்துக்கு இன்று தேவை என்பது பரவலாக கூறும் கருத்தாக உள்ளது. இந்த கருத்துக்களை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டு லஞ்ச ஊழல் எதிர்ப்பு இயக்கத்திற்கு ஆதரவு கொடுத்து பங்கு பெற வேண்டியது நமது தலையாய கடமை. இதனை தமிழகத்தில் வாழும் எல்லோரும் செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம். நன்றி, வணக்கம்.